குழந்தை மனம் கொண்டவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஐயா அம்சப்பிரியா அவர்களினுடைய தண்டனை அப்படிங்கிற ஒரு கதையை தான் பார்க்க போறோம். இந்த தண்டனை அப்படிங்கிற கதையில சீனு அப்படிங்கிற ஒரு சிறுவன் இருக்கிறான். காலையில நேரமே பள்ளிக்கு கிளம்பிடுறான். பள்ளி அவனோட வீட்டிலிருந்து 1/2 மணி நேர தூரம், 1/2 கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்கு. ஆனாலும் அவன் நேரமே கிளம்பிடுறான். அம்மா கேட்குறாங்க, ஏன்டா இவ்வளோ நேரமே கிளம்புற தினம் தினம் அப்படிங்கல. தினம் தினம் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு கிளம்பிடுறான். அப்பாவும் நேரமே வேலைக்கு போயிடுவார். கிளம்பி போகிற வழியில் இவன் ஒரு வேலை செய்வான். தினமும் இதை செய்வான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டில் ஒரு பூனை இருக்கு. அந்த வீட்டுக்கிட்ட போய் நின்றுட்டு மியாவ் மியாவ் அப்படின்னு ஒரு சின்ன குட்டி பூனை கத்துற மாதிரியே கத்துவானா. கத்துனா அந்த பெரிய பூனை இருக்கு பார்த்தீங்களா, அது தான் குட்டி தான் கத்துதோ அல்லது தான் இனத்தை சேர்ந்த வேற பூனை தான் கத்துதோ அப்படின்னு வெளியே வந்து எட்டி பார்க்கையில கையில இருக்கக்கூடிய கல்லை ஓங்கி அந்த பூனை மேல வீசுவானா. அந்த பூனை பயந்துட்டு ஓடுமா. அதை பார்த்து இவன் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்குவானா. அடுத்தது ஒரு பெரிய வீட்டுக்கு போவானா. அடுத்த தெருவுக்கு போனதும் அந்த பெரிய வீட்டுல பாத்தீங்கன்னா மொசு மொசு மொசுன்னு ரொம்ப அழகா நாய் ஒண்ணு வச்சிருப்பாங்களாம். அந்த நாய் இருக்கிற வீட்டுக்கிட்ட போய் நின்றுட்டு குட்டி நாய் குறைக்கும் பார்த்தீங்களா, ஒவ்வொன்னு அந்த மாதிரி கத்துவானா. அப்படி கத்துனா அந்த நாயும் தான் குட்டி தான் வந்து கத்துது போல அப்படின்ட்டு கதவை பிராண்டுறது, செவுத்த பிராண்டுறது, இதுவும் கத்துறது அப்படின்னு எல்லாம் பண்ணுமா. அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் வந்து எட்டி பார்க்கையில இவன் என்ன பண்ணுவானா, ஓடிடுவானா அந்த பக்கம். அடுத்தது இன்னொரு பெரிய வீட்டுக்கு போவானா. அங்க வீட்டு மேல பெரிய கூடெல்லாம் வச்சு கிளி, மைனா, புறா எல்லாம் வளர்த்திட்டு இருப்பாங்களாம். அங்க போய் நின்றுட்டு சிங்கம் கர்ஜிக்கிற மாதிரி கத்துவானா, புலி உருமுற மாதிரி கத்துவானா. இதையெல்லாம் பார்த்துட்டு அந்த பறவைகளும் பயந்துட்டு அலறுமா. வீட்டுல இருக்கக்கூடிய முதியவர் வெளியே வந்து எட்டி பார்த்தாரு அப்படின்னா அதுக்குள்ள இவன் ஓடிடுவானா. இப்படியே தினம் தினம் நடந்துட்டு இருக்குது. ஒரு நாள் எப்பவும் போல வந்துட்டு பூனையை பயமுறுத்திட்டு நாயை பயமுறுத்திட்டு இந்த வீட்டுக்கிட்ட வர்றான். வந்து பார்க்கையில இன்னைக்கு இன்னொரு நாயும் கட்டி வச்சிருக்கிறாங்க இந்த வீட்டுல. எந்த வீட்டுல? பெரிய பறவையெல்லாம் வளர்த்துட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, பெரிய கூடுகளை வச்சு. அந்த வீட்டுல இந்த நாயும் சேர்த்து பயமுறுத்திட்டு அந்த பறவைகளையும் பயமுறுத்திட்டு இவன் என்ன பண்றான், தொடர்ந்து பயமுறுத்திட்டு எப்பவும் போல வேலைகளை பார்க்கறான். அப்ப முதியவர் வந்து எட்டி பார்க்கறாரு. புது ஆள் இன்னைக்கு ஒருத்தர் வந்து எட்டி பார்க்கறாரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த முதியவரோட பையன். அப்பா ஒருத்தரும் இல்லை, நீங்க உள்ள போங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. யாரா இவர் புதுசா இருக்காரு அப்படின்னு நம்ம சீனு யோசிச்சுட்டு இவரையும் இன்னைக்கு பயமுறுத்துறோம் அப்படின்னு நினைச்சிட்டு பறவை, விலங்கு இதெல்லாம் கீழே விழுந்து அடிபட்டுட்டா கத்தும் பார்த்தீங்களா, ஒரு பயத்துல கத்துற மாதிரி, அந்த மாதிரி சீனு கத்துறானா. இவரும் தேடி தேடி பாக்குறாரு. ஒரு சமயத்துல பாத்தீங்கன்னா முதுகுல யாரோ வந்து டப்புன்னு சட்டையை பிடிச்சிட்டாங்க, சீனுவோட சட்டைய. சிக்கிட்டடா இன்னைக்கு அப்படின்னு. யாருன்னு பார்த்தா அந்த வீட்டோட உரிமையாளர் தான் வந்து பிடிச்சிட்டாரு. பக்கத்துலயே உடனே பக்கத்து வீட்டுல இன்னொரு நாய் வளர்க்குறாரு பார்த்தீங்களா, அவரும் வந்து ஓ இவன் தானா, இவனை நான் கவனிச்சுட்டே தான் இருக்கேன், அப்பப்போ இப்படி எல்லாம் இந்த வேலை பண்ணிட்டே இருக்கான் அப்படின்ட்டு சொல்றாங்க. இருடா உன்னை கொண்டு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்கிறேன் பாரு அப்படின்னு சொன்னதும் அவனுக்கு ஒரே பயமாயிருச்சு சீனுக்கு. ஐயா ஐயா சார், நான் வந்துட்டு ஏதோ விளையாட்டுத்தனமா தான் பண்ணேன், என்னை விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார்ன்னு கதறான். இல்லடா வாடா அப்படின்னு வீட்டு உரிமையாளர் 2 பேரும் கூப்பிடுறாங்க. பயந்துட்டு அப்படி அவங்கள பிடிச்ச தள்ளி விட்டுட்டு நம்ம சீனும் ஓடுறான். ஸ்கூலுக்கிட்டே ஓடிட்டான். ஸ்கூல்கிட்ட ஓடனது அவங்களும் துரத்தை வந்து பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி ஸ்கூல்கிட்டயே வந்துட்டியா, வா உங்க வாத்தியாரையவே பார்த்து நான் விவரத்தை சொல்றேன் அப்படின்னு உள்ள கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போய் புது ஆள் சத்தமெல்லாம் கேட்ட உடனே தலைமை ஆசிரியரும் வெளியே வந்து எட்டி பார்க்குறாரு. என்னன்னு பார்த்தா சீனுவை பிடிச்சிட்டு வராங்க. என்னடா சீனு என்னாச்சு, என்னங்கய்யா ஆச்சு அப்படின்னு தலைமை ஆசிரியர் விசாரிக்கையில நடந்த விஷயத்தையெல்லாம் எல்லாரும் புட்டு வைக்கிறாங்க. இந்த மாதிரி பூனையை பயமுறுத்துறானுங்க, இந்த மாதிரி நாயை பயமுறுத்துறானுங்க, இந்த மாதிரி கிளி, மைனா, புறா எல்லாத்தையும் பயமுறுத்துறானுங்க, இப்ப மனுஷனையும் பயமுறுத்த ஆரம்பிச்சுட்டானுங்க அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம எங்களை புடிச்சு தள்ளி விட்டுட்டு ஒடியாந்துட்டானுங்க, வேக வேகமா ஒடியாடுறானுங்க
அப்படின்னு சொன்ன உடனே தலைமை ஆசிரியருமே சீனுவை பார்த்து, ஏண்டா அப்படி எல்லாம் பண்ணையா? ஐயா ஏதோ விளையாட்டுத்தனமா பண்ணிட்டுங்கய்யா அப்படிங்கிறான். ம், சரி சரி அப்படின்ட்டு தலைமை ஆசிரியரும், எங்க நாய் மாதிரி கத்து அப்படிங்கிறாரு. சீனு, சார் சார் அப்படிங்கிறான். உடனே தலைமை ஆசிரியர் என்ன பண்றாருன்னா பெரிய பெரம்பொண்ணு எடுத்துட்டு வர்றாரு, குச்சி எடுத்துட்டு வர்றாரு. எடுத்துட்டு வந்த உடனே, சார் சார் அடிச்சிடாதீங்க சார் கத்துறன்ட்டு நாய் மாதிரி கத்துறான். அதுக்கப்புறம் இந்த கிளி மாதிரி கத்துனானுங்க, இந்த நரி மாதிரி கத்துனானுங்க, ஊளையிட்டு காமிச்சானுங்க அப்படின்னு ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொன்னும் சொல்ல சொல்ல தலைமை ஆசிரியரையும் அதையெல்லாம் செஞ்சு காட்டுன்னு செய்ய வச்சுட்டாரு அந்த சீனுவும் எல்லாத்தையும் செஞ்சு காமிச்சிட்டான். சரி, சின்ன பையன் ஏதோ தெரியாம பண்ணிட்டான், அவனை மன்னிச்சு விட்டுருங்கன்னு அந்த 2 வீட்டு உரிமையாளர்களையும் அனுப்பிச்சு வச்சுட்டு தலைமை ஆசிரியர் பிடி சாரை வர சொல்லி, இவனை கூட்டிட்டு போய் கிரவுண்ட்ல ஓட விடுங்க, அவன் ஓய்வாகிற வரைக்கும் ஓடிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாரு. உங்க அப்பா வருவாரா அப்படின்ட்டு அனுப்பிச்சு வைக்கிறாரு. அவனும் போயிட்டான். போனதுக்கப்புறம் நல்லா ஓடி களைச்சி போய் எல்லாம் வந்ததுக்கப்புறம் அப்பாவும் வர்றாரு. வந்து முகத்தை கழுவிட்டு இருக்கான். அப்பா வர்றாரு. ஐயோ உண்மையிலேயே அப்பா வர சொல்லிட்டாங்களே அப்படின்னு அவனுக்கு பயம். வாச்சினோ அப்படின்னு தலைமை ஆசிரியர் கூட்டிட்டு போய், பிடி சார்கிட்ட சொல்லியிருக்கேன், உனக்கு இப்ப சாப்பாடு வாங்கி கொடுப்பாரு, சாப்பிட்டு ரெடியாரு. இப்ப நீ பண்ணி காமிச்ச பார்த்தியா, அதை பூரா என்ன பண்ணணும், டிவி ஷோல நீ பண்ணி காமிக்கணும், உன் திறமைய இந்த உலகமே பார்க்கணும் அப்படின்னு தலைமை ஆசிரியர் சொல்றாரு. அவனுக்கு ஒரே ஆச்சரியம், அப்பாவுக்கும் ஆச்சரியம். அது மட்டும் இல்ல, எதுக்கு ஓட வச்சாரு தெரியுங்களா? அங்கிருந்து இங்க வரைக்கும் ஓடி வந்தான் பாத்தீங்களா, அதனால ஓட வச்சாருன்னு நினைக்கிறோம். ஆனா அடுத்த மாசம் நடக்க போற மாவட்ட அளவிலான போட்டிக்கு அந்த பள்ளியிலிருந்து சீனுவை செலக்ட் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு தலைமை ஆசிரியர் அவனை ஓட வச்சிருக்காரு. இனி தினம் தினம் அவனுக்கு பிராக்டிஸ் கிடைக்கும். சீனுவும் மகிழ்ச்சியா போய் டிவி ஷோக்கும் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். அப்ப குழந்தைகளே, குழந்தை மனம் கொண்டவர்களே, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய திறமைய நாம சரியான வழியில பயன்படுத்திட்டோம் அப்படின்னா அது நமக்கு நல்ல வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறத இந்த கதை சொல்லுகிறது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.